வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று நான்கு வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். இன்றைக்கு நாங்கள் என்ன விடயத்தை பேச போறோம் என்றால் நல்ல வார்த்தைகள். எப்படி நல்ல வார்த்தைகள் பூங்குழல் ஊதுகின்றன. இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய்க வந்திருக்கு. நல்ல சொற்கள் எங்கள் முன் இருக்கக்கூடியதாக இருக்க நாங்கள் ஏன் தீய சொற்களை பயன்படுத்துகிறோம் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நல்ல சொற்களை வளமாக பயன்படுத்த வேண்டும். வல்ல வாழ்வின் வளமான கனிகள் அவை. ஒரு நல்ல வார்த்தைகள் தான் எங்களை நல்ல புடம் போட வைக்கின்றன. நீங்க பாருங்கள், அன்பாக செல்லமாக அழைக்கப்படும் போதுதான் குழந்தையும் மகிழ்வாக எங்களுடன் வருகிறதை பார்க்கின்றோம். அது கணவன் சரி மனைவி சரி அன்பான அழைப்பில் இணையும் போதுதான் மகிழ்ச்சி அங்கு தாண்டவமாடுது. நாங்கள் இனிய உளவாக இன்னாது கனி இருக்க ஏன் காய் கவர்ந்திருக்கு என்று கேட்கிறோம். அப்படி நல்ல சொற்களை இருக்கே ஏன் தீய சொற்களை பேசுகிறோம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? ஏன் தீய சொற்களை பேசுகிறோம்? நிச்சயம் உங்களுக்கு கோபம் என்ற ஒன்று வரும்போதுதான் தீய சொற்களை பயன்படுத்துகிறீர்கள். சிலருக்கு இயல்பாகவே அதிகார தோரணையில் கதைக்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோ அல்லது அப்படித்தான் இருக்கும். இயல்பு என்றது ஒரு மனிதனுக்கு தானாக வருவது. அதுக்காக சொல்லுவார்கள், பண்பாடு என்பது அகத்தில் பிறக்கிறது, நாகரிகம் என்பது புறத்தே பிறக்கிறது. அந்த பண்பாடு நாகரிகமும் ஒரு மனிதன் இயல்பை காட்டுகிறது. ஆனால் பண்பாடு அவன் உள் அக இயல்பை வெளிப்படுத்துகிறது. நாகரிகம் அவன் சார்ந்த சூழல் சார்ந்த மாற்றத்தை உருவாக்குகிறது. எனவே நீங்கள் பண்பாட்டோட வாழ வேண்டும் என்றால் உங்களுடைய அக இயல்புகள் மாற்றமடையாது. நீங்கள் நினைத்து பாருங்கள், நல்ல சொற்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் எப்போதும் வளமானவையாகத்தான் இருக்கும். அது பண்பாட்டோட கூடியதாக இருக்கும். தமிழர்கள் வீரம் செறிந்த பரம்பரை. நல்ல ஒரு எண்ணத்தில உதிக்கக்கூடிய வீரமான மானமுள்ள இனம் கவரிமான் போன்ற இனங்கள் தான் தமிழற்ற இனம். ஏனென்றால் அதாவது கவரிமான் ஒரு மயிர் விழுந்தாலும் உயிர் நீத்து விடும். அப்ப உயிர் நீப்பின் கவரிமான் போல நீங்களும் மானம் இழக்கக்கூடாது. அப்படியா என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க? நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். நீங்க பேசுற வார்த்தைகள் தீய வார்த்தைகளாக இருந்தால் சமூக மத்தியில் அது மதிப்பு பெறாது. ஏன் தீய வார்த்தைகளை பேசுகிறார்கள்? கடும் கோபம், பொறாமை, அழுக்காறு குணங்கள் இருப்பவர்கள் தான் தீய சொற்களை பேசுகிறார்கள். உதாரணமாக நாங்க பாடசாலை மாணவர்களையும் பார்க்கிறோம். சில நேரம் கோபத்தோட அடித்து துன்புறுத்தி சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிற மாணவனையும் பார்க்கின்றோம். இனியிலுண்ட நல்ல மௌனமாக இருக்கும் மாணவர்களையும் பார்க்கின்றோம். இயற்கையை பாருங்கள், இவ்வளவு இனிதாக இருக்கின்றது. அது மற்றவருடன் போட்டி போட்டு கொண்டாயிருக்கிறது இல்லையே. மரங்கள் அசைகின்றன, மரங்கள் இருக்கின்றன, அதாவது இலைகள் அசைகின்றன, காற்று வீசுகிறது, பூமி சுழல்கிறது, இவற்றையெல்லாம் பனி ஒட்டுகிறது. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு புனிதமாக அவர்களுடைய வேலையை செய்கிறார். ஏன் மனித மனம் மட்டும் குமுறுகிறது? அதை நீங்கள் நினைத்து பார்த்தீங்கன்னா குமுறவே தேவையில்லை. நீங்கள் எப்போதும் அன்பான நல்ல வார்த்தைகளை பேசிக்கொள்ளுங்கள். மற்றவருக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். மூத்தோரை மதியுங்கள். இவையெல்லாம் செய்து பாருங்கள். உங்கள் மனம் நல்ல சந்தோஷமாக இருக்கும். அறம் செய்யுங்கள். நல்ல இறைவனை வணங்குங்கள். பண்பாட்டோட வாழுங்கள். நல்ல உடற்பயிற்சி செய்யுங்கள். இவையெல்லாம் உங்களை ஆரோக்கியப்படுத்தும். அதை விட்டு ஏதோ ஒரு கோபமும் வன்முறையும் இருந்து தீய சொற்களை பேசுவது தீமை தரும். நல்ல சொற்களை பேசுவது நல்லதாகும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனின் உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான்பாதம் தப்பாமல் சார்வார்தமாகும். எனவே கடந்து போனவை கடந்ததுதான், கடந்தவை உடைந்தவான போல. ஆனால் இனி வரக்கூடியது அந்த நிகழ்காலமும் எதிர்காலம். இந்த காலத்தை மீட்டுகின்ற வீணையாக்கி கொள்ளுங்கள். சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்குள் தெரிக்கும். எனவே கடும் கோபங்களையும் கடும் சொற்களையும் பேசாமல் நல்ல வார்த்தைகளையும் நல்ல மனநிலையும் உங்களுக்குள் வளர்ந்தால் எவ்வளவு ஆசையாக இருக்கு. எப்போதும் புன்னகைத்துக் கொண்டிருங்கள். பூக்களைப் போல் புன்னகைகள் உங்களுக்குள்ளும் வெளிரட்டும். நன்றி, வணக்கம்.